வெரி குட். நான் வந்து எங்கள் அண்ணாதுரை எங்கே இருக்காரு? பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கிட்டாரு, ஒன்றும் இல்லை. இந்த 34வது அனுவல் மீட்டிங்கில் நம்ம எல்லாம் கலந்துருக்கிறோம். நான் ஒரே ரிக்வஸ்ட், அந்த சமயத்தில் இருக்க போகிற பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு அட்வான்ஸாக அவங்களோட 50வது ஜெனரல் பாடி மீட்டிங்கில் சொக்கலிங்க பேச வேண்டும் நினைக்கின்றேன். ஏன் 50ஓட நிறுத்திடுவா சொக்கலிங்கன்னா அது காலம்தான் பதில் சொல்லும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து எனக்கு தெரியாது நிறுத்தினேன். எதுக்காக சொல்றேன்னா, இயற்கையோ இறைவன் படைப்பிலோ பிறப்பும் இறப்பும் நமக்கு தெரியாது இருக்கின்ற வரை தான் நம் வாழ்க்கை. இறப்பு என்று ஒருத்தன் தெரிந்து விட்டால் முடியாது. அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படியே அது என்கிட்ட தான் அதை கற்றுக்கிட்டாரு கீதா. அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பிறப்பு என்பது வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமானது. அண்ணாதுரைக்கிட்ட நீங்கள் இல்லை, எங்கள் அப்பா அண்ணாதுரை ஐயா உங்கள் 50வது அனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சொக்கலிங்க பேசணும் ரிக்வஸ்ட் பண்ண எல்லாரும் கை தட்டினாங்க. நான் இப்பொழுது பேசுவதை நிறுத்திவிட்டு 2 கேள்வி அரங்கத்திலிருந்து சொக்கலிங்கத்தை கேட்க வேண்டும். எனக்கு பதில் தெரிந்தால் சொல்லுவேன், இல்லைன்னா தெரியலன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்து அதை விடையை கண்டுபிடிக்க வேண்டும். கீதா வந்து என்னுடைய மாணவி, எம்பிபிஎஸ், எம்டி, டிஎம் எல்லாருமே. ஒரு அற்புதமான செய்தி அபவுட் கீதா, என் மாணவி சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு பணி செய்வது கண்டது, அதை பார்ப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் என் மாணவி கீதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சரி, என்ன கேள்வி கேட்க பாருங்க கீதா? நீ கூட யாராவது சரி, கீதாவுடைய கேள்வி எப்படி சார் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கீங்க? ஓகே, அற்புதமான கேள்வி. நிறைய உலக மக்கள் மொத்தமே கேட்குறாங்க. அதுக்கு விடை என்னவென்றால், என் மகிழ்ச்சியை வெளியில் இருப்பவர்கள் டிட்டர்மின் பண்ண முடியாது, டிசைட் பண்ணக்கூடாது. பண்ண வச்சிங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் ஹாப்பினஸ். அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு உன் உள்ளே இருப்பதை உணர்ந்து நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இஃப் யூ டிசைட் தட் ஹாப்பினஸ் மஸ்ட் பி டிசைட் பை அதர்ஸ், they may not give that. ஸோ ஹாப்பினஸ் என்பது உனக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது உன்னையே இழந்து விடுகின்றாய். அதான் முக்கியமான. என்னை இழக்கக்கூடாதுன்னு மகிழ்ச்சி மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி இட் வில் ரேடியேட் ஹாப்பினஸ். துயரம் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொண்டால் துயரம் காணாமல் போய்விடும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பல மடங்காக கூடிக்கொண்டே போகும். அதுக்காக தான் செய்துட்ருக்கோமா. அருமையான கேள்வி. ஐயா கூட எல்லாம் என்ன பேசுறதை கோட் பண்ணாங்க. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து வாழ்ந்த கற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அத்துடன் என் பேச்சை முடிக்கின்றேன். ஐஐடி அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தா என்னால் பதில் சொல்ல முடியாது. எதாவது நீ கூட கேட்கலாங்க ஐயா, கேளுங்க. கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகம். எதையுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது தான் மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கும். என் கார்டியாலஜி மாத்திரம் மறக்க மாட்டேன். பட் எல்லா நினைவுகள் அனைத்தும், அது ஒரே ஒரு அருமையான பெரிய கைத்தட்டல் மாணவிக்கு கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு என் உறவினர்கள், நீங்கள் அனைவருமே உறவினர்களாக சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து, உங்களிடம் உள்ளே இருக்கின்ற குழந்தையும் ஒன்று இருக்கின்றதில்லை. நெவர் கில் த சைல்டு வித்தின் யூ. அந்த குழந்தையை கொல்லாது இருக்கின்ற வரை நீ வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். நெவர் கில் த சைல்டு வித்தின் யூ. தூங்குறதுக்கு முந்தி ஒரு நிமிடம் அப்படியே ரிவர்ஸில் போய் எவ்வளோ தூரம் 5, 4, 3 எந்த வயசு வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸில் போய் நினைக்கின்றீர்களோ
அந்த ட்ராவல் பண்ணுற ஒரு நிமிடத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. நான் எப்பொழுதும் டெய்லி அதான் சொல்லுவேன். இதுவரை 60 வருடமாக என் சர்வீஸ் ப்ராக்டிஸில் ஒருவருக்கு கூட நான் தூக்க மாத்திரை கொடுத்தது கிடையாது. தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாது. அது ஒரு சின்ன டிப்ஸ் செய்து நான் கிளம்புறேன். தூங்குவதற்கு முன்பு உயிரோடு இருக்கிறது தானே தூங்க போகிறோம். யூ ஆர் கோயிங் தேர் டு ஸ்லீப் when you are alive, இல்லையா? அந்த உயிருக்கு நீங்கள் இறைவனுக்கோ இயற்கைக்கோ நன்றி சொல்ல வேண்டும். எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட் டு யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அந்த என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரந்து அது மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரக்க வைக்கின்ற சக்தி என்டார்ஃபின் டு மெலட்டோனின். அந்த பிரார்த்தனை, தியானம் எது நடந்திருந்தாலும் அந்த சமயத்தில் நடந்ததை பற்றியோ நடக்கப் போவதை பற்றியோ சிந்தனைகள் போகாமல் அந்த நிலையில் பண்ணிக்கொண்டு மெலட்டோனின் இருட்டாக வச்சுக்கிட்டு அடியே தூங்கினா தூங்கிடுவேன். என்னால் ஒரு நிமிடத்தில் தூங்கிடுவேன். தூங்குறதுக்கு டைம் கொடுக்கும்போதெல்லாம் தூங்குவேன். அதுதான் ஒன்று சொல்கிறேன், தூக்கம் மிக மிக இன்றியமையாது. உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் தயவுசெய்து, எவரெல்லாம் 10 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றார்களோ அவர்கள் 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். அம்மா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என் பேரன் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காரு, அதை மாற்றிடணும். தட் இஸ் சிட்டிங் இஸ் ஸ்மோக்கிங். ஒரு இடத்துல அமர்ந்து ஸ்மோக் பண்ணுவேன் 30 சிகரெட். அதனால் என்ன பண்ண, 1 மணி நேரத்துக்கு 1 நிமிடம், அரை செகண்ட், 15 செகண்ட், 20 செகண்ட் எழுந்து ஸ்ட்ரெச் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ணலாம். அந்த பிரேக் கொடுத்துட்டா போதும், தே கேன் கண்டினியூஸ்லி ஒர்க் என்று சொல்லி மேடையில் ஐயா ஏதாவது கேள்வி கேட்குறியாம்மா? அனைத்துமே சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். இப்போ இப்போ நீங்கள் வந்திருக்கல, இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன்ல, அதான் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம். ஏம்மா போர்ன்றது நினைச்சிடக்கூடாது. இது வரைக்கும் நினைச்சா இப்போ என்ன கீதா நினைச்சு என்ன க்ளோஸ் கொண்டாங்க பழகு. அதுக்காக இல்லை, அருமையான கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நாம் எதை நினைக்கின்றாயோ அதுவாக நீ மாறுகின்றாய். வாட் யூ திங்க் யூ வில் டர்ன் டு பி. அதான் முக்கியமானது. அதே கூட நீ நீ மார்னிங் ஒய்ஃப் கூட கிளம்புறதுக்கு தான் அதுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போனாங்க. சரி, அவங்க மூலம் உங்களுக்கு செந்தாமரை சொல்ல சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டேன். அவளை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா முதல்ல அதை சொல்லிவிடுங்க. கைத்தட்டி பிடிக்குதுன்றாங்களா? அடே ரொம்ப நன்றி. ஏன்னா அதை கேட்டுக்கணும் இல்லை, பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, இப்போ பேசினேன், ஒரு நிமிடத்தில் முடிக்கின்றேன். நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், அது ஒரு 5 லட்சம் இருக்கும், 5 கோடி இருக்கும். ஃப்ளைட்டே வாங்குங்க, 1000 கோடிக்கு 5000 கோடிக்கு ஃப்ளைட் வாங்குங்க, வீடு எதுனாலும் கட்டுங்க. நாம் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். பட் எல்லா வசதிகளையும் பெற்ற மனிதன் அமைதியை இழக்கும் பொழுது ஒரு நிமிடத்தில் இறந்து விடுவான். ஸோ அமைதி மகிழ்ச்சி தான் நம்மளை காப்பாற்றுது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த உடல் இருக்குதில்ல, இங்கே இருக்கிற நம்மள உயிரோடு இப்போ இருக்கிறதுல உயிரை தானே பேசணும். சொக்கலிங்கம் பல உயிர்களுடன் உறவினருடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் என்பது ஒரு அருமையான கோயில் சொல்லலாம், ஆலயம் சொல்லலாம், அதற்கு விலையே மதிக்க முடியாது. அது புரிஞ்சிட்டிங்களா? அந்த விலை மதிக்க முடியாத அந்த உயிரை காப்பாற்றுவது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. அந்த மகிழ்ச்சி இழக்காத வரை உன்னை எந்த சக்தியும் இழக்க வைக்க முடியாது. 82 வயதாக போய் சொக்கலிங்க, இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிடாது இருப்பதற்கு காரணம் என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன். கிளினிக்கில் உட்காந்து நேற்று நைட் முடிக்கும்போது 12:30 மணி 1 மணிக்கு போய் எழுதி வரேன். ஒரு மாத்திரை 10 20 மாத்திரை எழுதுறதுக்கெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. திருந்தி இப்போ நிறைய பேஷண்ட் 30 மாத்திரை சாப்பிட்டு 20 10 2 கிலோ வர வைக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஸோ அனைவரும் சேர்ந்து நலமுடன் வளமுடன் வாழ, அனைவரும் இந்த ப்ரோபஸ் கிளப்புக்கு நான் வருவதே ஒரே ஒரு காரணம் மட்டும்தான்,
என் இதயத்தை இதமாக பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த அரங்கத்தில் வருகின்றேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க ஐயா. அடைய வரும் அருமை. எனக்கு தெய்வமாக நினைக்கிறது எங்கள் அப்பா, அதை விட முக்கியம் எங்கள் அம்மா, என் ஆசிரியர்கள். இப்போ என்னுடைய ஆசிரியர்கள் யார் தெரியுமா? என் சிறந்த மாணவர்கள் தான் சொக்கலிங்கத்திற்கு ஆசிரியர். அதை விட நான் பார்க்கின்ற உலக மக்கள் அனைவருமே எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ கீப் எ புக் ஆஃப் லைஃப் ஓப்பன் அண்ட் யூ கேன் லேர்ன் டில் யூ லீவ் லாஸ்ட் டே ஆஃப் லைஃப். அதான் நினச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 3 மாதத்தில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 8 நாடுகளுக்கு சென்றேன். கடைசியாக நேற்று தான் சிங்கப்பூர், தாய்வான் அண்ட் தாய்லாந்து, ஒரு பேர் கூட மறந்து போகுது. நேற்று மார்னிங் வந்தேன். எங்கே போனாலும் இந்த கருத்து தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைவரும் ஆசிரியராக எடுத்துக்கொண்டு உனக்கு பெஸ்ட்டு டீச்சர் என்று முடிவு பண்ண போவது விஜயலட்சுமி, உன் வாழ்க்கை தான் உனக்கு பெஸ்ட்டு டீச்சர். உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையின் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி அதை கற்றுக்கொண்ட பயிலை கற்றுக்கொண்டால் 80 வயதில் இருக்க சொக்கலிங்க ஒரு மீட்டிங் போகும்போது இடத்துல உனக்கு 58 60 கனடா டொரண்டோவில் எம்டெக் ஸ்டூடெண்ட் கீதா. நான் அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் சண்டை 58 60 62. என் வயது 82 சொன்னால் அந்த லேடியே நோ சார் ஐ வாண்ட் டு see your பாஸ்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்புங்கன்னு சொல்கிறேன். ஒன்று சொல்லிடுறேன். சான் பிரான்சிஸ்கோவில் நானும் செந்தாமரே போகிறோம். போன உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஆர் யூ மேரீட் அப்படின்னா, ஆமாம் ஐ எம் மேரீட் டு டாக்டர் செந்தாமரை. ஆர் யூ ஸ்டில் லிவிங் டுகெதர் கேட்குறாங்க. ஆமாம் ஐ எம் லிவிங் டுகெதர். ஏன்னா அவங்க உறவுகள் கணவன் மனைவியில் அவங்களுக்கு ஆச்சரியமாகி போச்சு. அது இல்லாமல் போய் கொண்டு இருக்கின்றது. அது நம்ம காலத்தில் ஒன்றத்தை மாற்ற முடியாது. ஆனால் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹஸ் பிகம் வெரி வெரி ஸ்மால் வில்லேஜ். உன்னை சொன்னால் உறவினர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்போ பாக்கியராஜ் இறந்துட்டார். அங்கே ஊரில் தான் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அதுக்குள்ளே 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன்னா அதில் இருக்க கருத்து என்னான்னு பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். பெருமையை சேர்த்து கொண்டு பேசுவதற்காக உங்களுக்கு கருத்து கிடைக்கணும்னு சொல்லி நான் 2 minutes 29 secondsக்கு ஒரு வீடியோ போட்டேன். எப்படின்னா 17 மாதங்களுக்கு முன்பு அது ஒரு ஐஐடி குரூப் போட்டாங்க. உலகம் மொத்தம் போயிருந்து நிறைய பேர் பார்த்துருவீங்க கட்டாயம். எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீதா? அந்த 2 minutes 29 seconds எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. 20 lakhs, 10 million, 1 million, இதுவரை 40 million பார்த்துருக்காங்க. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைச்சிருக்காது. இதே நான் ஒரு தவறு பண்ணால் இதை விட ஃபாஸ்ட்டாக மக்களுக்கு பரவிடும். அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஒரு வாய்ப்பாக நினச்சிட்ருக்கேன். இது ஆரம்பமாக கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டுனா என்ன கேள்வி கேட்டீங்க ஐயா? என்னங்க? இல்லை ஒரே நிமிடம். ஆமாம் இதை கவனிங்களேன். இந்த அருமையாக முக்கியமான கேள்வி எல்லாருமே முடிச்சிடலாம். ஆமாம் இல்லை ஒரு கேள்வி இதை பாருங்க. என்னதுங்க? இதை பாரு கீதா, ஒரு 5 மணிலேருந்து 8 மணி தான் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக். அதுவும் திங்கக்கிழமை தான். அப்போ எப்படி அருமையான ஒரு பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு கொடுக்கணும். அப்போ எப்படி நம்ம வாக்கிங் எத்தனை மணிக்கு ஒருத்தர் கேட்குற 9 மணிக்கு பேசுகிறோமா 5 மணிக்கு பேசுகிறோமா முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ப்ளீஸ் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்கிங் என்பது காலை 6 மணி 5:30 மணி 7 மணிக்கு தான் பண்ணணும். எவரெல்லாம் வாக்கிங்கை ரெகுலராக பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. பண்ணாதவர்கள் தான் 5லேருந்து 8 வரைக்கும் இறந்துடுறாங்க தவிர வாக்கிங் பண்ணும்பொழுது கட்டாயம் அதாவது டிஸ்கம்ஃபர்ட் வாக்கிங் போடாது. நன்றி, வாழ்த்துக்கள்.